Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் ஸ்னேகாவின் சிவப்பு டைரி அத்தியாயம் 5. சூரியன் கண் விழித்து பார்த்து கொண்டிருந்த காலை 6 மணி. மாங்காடு போகும் வழியில் இருந்த சோலப்பாக்கம் கிராமம் எல்லையில் ஒரு டீக்கடை பாய்லர் கணப்போடு தெரிய இன்ஸ்பெக்டர் சார்ல்ஸ் பைக்கை நிறுத்தி பாலில் தண்ணீர் கலந்து கொண்டிருந்த அந்த ஆளை கூப்பிட்டான். வாயா. தூக்கி கட்டிய லுங்கியை பயத்தோடு தழைய விட்டு கொண்டே அவன் பக்கத்தில் வந்தான். சார். மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டிக்கொண்டான். பாலில் தண்ணியை நானாக கலக்க சார், நாயர் சொல்லித்தான். சார்ல்ஸ் கையமர்த்தினார். யோ, அதை விடியா. இந்த ஊரில் சர்வசித்தி சிகிச்சை நிலையம் எங்கேறியா? நொண்டி வைத்தியர் வீடுங்களா? அதுதான் சொல்ல. அவன் திரும்பி நின்று கை காட்டினான். அது கொஞ்சம் தூரத்தில் வேப்ப மரம் ஒன்று தெரியுது பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் மண் ரோடு ஒன்று போகும். அதில் கொஞ்சம் நடந்தால வாய்க்காடுக்கு மத்தியில் நொண்டி வைத்தியர் வீடு வருங்க. வீடு, ஆஸ்பத்திரி எல்லாமே ஒன்று தான். பைக்கை விரட்டினார் சார்ல்ஸ். வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் செம்மண் ரோடு ஒன்று பிரிந்து வா என்று கூப்பிட்டது. பைக்கில் 2 நிமிஷம் தடதடத்த பயணம். குடிசை வீடுகள் சட்டென்று பார்வைக்கு கிடைத்து பின்னுக்கு போய் பின்னொரு வயல்வெளி பச்சை பசையல் என்று விரிந்தது. அடித்த காற்றில் சோளப்பயிர் மனம். பைக் ஒரு வளைவில் திரும்பியதும் ஒரு போர்டு அம்புக்குறியோடு சர்வசித்தி சிகிச்சை நிலையத்துக்கு போகும் மார்க்கம் என்று வழிகாட்டியது. பைக்கின் வேகத்தை குறைத்து பார்வையை துரத்தினார். சிறிது தொலைவில் வயல்வெளிக்கு மத்தியில் பனையோலைகளால் வேயப்பட்டு பெரிய குடிசை ஒன்று தென்னை மரங்களுடன் மத்தியில் தெரிந்தது. சார்ல்ஸ் அந்த குடிசைக்கு வெகு அருகாக போய் பைக்கை மௌனப்படுத்திவிட்டு வயல் வரப்பில் நடந்து குடிசை நோக்கி போனார். குடிசை நெற்றியில் ஒரு போர்டு தெரிய அதில் சர்வசித்தி சிகிச்சை நிலையம் என்று கோணல் மாணலான எழுத்துக்கள் தெரிந்தன. கதவு சாத்தியிருந்தது. சார்ல்ஸ் வாசற்படி ஏறி கதவை தட்டுவதற்காக கை வைக்க அது உள்ளே போயிற்று. பார்வைக்கு யாரும் கிடைக்கவில்லை. குரல் கொடுத்தான். யாருள்ள? உடனே உள்ளே இருந்து ஒரு பெண் வெளிப்பட்டான். யாரு? கேட்டுக்கொண்டே வந்தவன் சார்ல்ஸை பார்த்துவிட்டு திகைத்த கண்களோடு கேட்டான். யார் வேணுங்க? வைத்தியர். அவர் பம்ப் செட்டுக்கு குளிக்க போயிருக்காருங்க, இப்போ வந்துடுவார். என்ன விஷயங்க? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த பெண் ஒரு நாற்காலி எடுத்து போட்டான். உட்காருங்க சொல்லிவிட்டு ஒரு மிரண்ட பார்வையோடு உள்ளே போனாள். சார்ல்ஸ் நாற்காலிக்கு சாய்ந்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்க்க சுவரில் வரைபடங்கள் விதவிதமாய் தொங்கின. கருங்குரங்கு தைலம், காட்டு அணில் லேகியம், துஷ் நோய் நிவாரணி, பாதாள வேர் பஸ்பம். பக்கத்தில் இருந்த கண்ணாடி மர பீரோவுக்குள் சின்னதும் பெரியதுமாய் நிறைய பாட்டில்களில் நிறமாய் அசையும் திரவங்கள். 10 நிமிஷம் கரைந்திருந்த போது வாசல் நடை சத்தம் கேட்டது. சார்ல்ஸ் திரும்பி பார்க்க தாடி வைத்த அந்த குள்ளமான மனிதர் இடுப்பில் வேஷ்டியும் தோளில் போட்ட துண்டுமாய் ஒரு காலை சாய்த்து விந்தி விந்தி நடந்து வந்து கொண்டிருந்தார். இந்த காரணத்துக்கு தான் நொண்டி வைத்தியர்னு பேரா? உள்ளே வந்தவர் சார்ல்ஸை பார்த்து முகத்தில் கேள்விக்குறியோடு நிற்க அந்த பெண் எட்டி பார்த்து பதட்டு குரல் சொன்னார். உங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காருங்க. வைத்தியர் சார்ல்ஸை சலனம் இல்லாமல் பார்த்தபடி கேட்டார். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? ஒரு விசாரணைக்காக உங்களை சில கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. வைத்தியர் ஒரு ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டே கேட்டார். கேளுங்க. 28914457 உங்கள் டெலிஃபோன் நம்பர் தானே? ஆமாம். ஃபோன் எங்கே இருக்க? உள்ளறையில். நேற்று ராத்திரி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், மணி அடிச்சுட்டே இருந்தது, ஏன் ரிசீவர் எடுக்கல? நானும் என்னோடய மனைவியும் மூலிகை மருந்துகளை வாங்கிறதுக்காக வேலூர் போயிட்டு இன்றைக்கி விடியால் 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டில் யாரும் இல்லைன்னா ரிசீவர் எப்படி இருப்பாங்க? சரி, உங்களுக்கு துரையப்பன் தெரியுமா? எந்த துரையப்பனை கேட்குறீங்க? சினிமா துறையில் இருக்காரா? ஓ, அவரா? நல்லா தெரியுமே. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? அவர் தப்பான ஆசாமியே சரியான ஆசாமியே எனக்கு தெரியாது. ஒரு கேஸ் விஷயமாக அவர் மேலே சந்தேகம் விழுந்திருக்கு. அது சம்மந்தமான என்கொயரி பண்ண தான் வந்திருக்கேன். சரி, நீங்கள் இப்போ எங்கிட்ட என்ன கேட்க போகிறீங்க? துரையப்பன் நடிகை நித்யகலாவுக்கு மாமா முறை, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவர் லாட்ஜில் தங்கியிருக்கிற விஷயம் தெரியுமா? தெரியும். உங்களுக்கு அவருக்கு என்ன பழக்கம்? எப்படி பழக்கம்? பெரிய பழக்கமெல்லாம் கிடையாது. அவர் எங்கிட்ட வைத்தியம் பண்ணிக்கிறதுக்காக வர்ற ஒரு நோயாளி. அவருக்கு என்ன உடம்பு? சரவாங்கிங்கிற கடுமையான மூட்டு வலி அவருக்கு. எத்தனை நாள் அவங்ககிட்ட வந்துட்டுருக்காரு? கடந்த 1 மாத காலமாக தான்.
அவரே உங்களை தேடிட்டு வந்தாரா இல்லை அவரை யாராவது உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்களா? இங்கே அவரை கூட்டிகிட்டு வந்தது குணசேகர்னு ஒருத்தர். அவர் யார்? அவரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தன் உடம்புல இருக்கிறத ஒரு குறைக்காக என்கிட்ட மருத்துவம் பார்த்துக்கிட்டவர். அந்த குணசேகரனுக்கு சொந்த ஊர் இதே சென்னை தானே? ஆமாம், பாண்டி பஜாரில் இருக்கிற குரு வீடியோஸ் அவரோட கடை தான். சார்ல்ஸ் உற்சாகமானார். விஷயங்கள் மளமளவென்று வந்து கேஸில் லேசாய் வெளிச்சம் அடிக்க ஆரம்பித்து விட்டது. உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் தீர்த்தகிரி, ஆனால் நொண்டி வைத்தியர்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். துரையப்பனை நீங்கள் கடைசியாக என்றைக்கு பார்த்தீங்க? 4 நாளைக்கு முன்னாடி சாயந்தரம் இங்கே வந்திருந்தார். கருங்குரங்கு ரத்தம் வாங்கிட்டு போகிறதுக்காக 1 மணி நேரம் வந்திருந்தார். சார்ல்ஸ் இப்போ திடுக்கிட்டார். கருங்குரங்கு ரத்தமா? எதுக்கு? அவருக்கு தான் சரவாங்கி மூட்டு வியாதி இருக்கே. அந்த வியாதி குணமாகிறதுக்கு உலகத்தில் இருக்கிற ஒரே மருந்து கருங்குரங்கு ரத்தம் தான். அந்த ரத்தத்தை என்ன பண்ணுறது? வலி அதிகமாகும்போது அந்த ரத்தத்தை உள்ளங்கை அளவுக்கு எடுத்து மூட்டு மேலே வச்சு சூடு பறக்க தேய்ச்சிக்கிட்டா வலி அந்த நிமிஷமே போயிடும். ஒரு 6 மாதம் தொடர்ந்து போட்டுக்கிட்டா அப்புறம் அந்த நோயே குணமாயிடும். 4 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து கருங்குரங்கு ரத்தம் வாங்கிட்டு போனாரா? எதிர்பார்த்த அளவுக்கு ரத்தம் கிடைக்கல. ஒரு தடவைக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் ஒரு பாட்டிலை வாங்கிட்டு போனார். ஒரு கருங்குரங்கு ரத்தம் எப்படி கிடைக்குது? மலையில் இருக்கிற ஆதிவாசிகள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. விலை ரொம்ப ஜாஸ்தி. காரணம், கருங்குரங்குகளை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ஏமாந்தாலும் ஆள் மேலே பாஞ்சு கழுத்தை கடித்து குதறிடும். சார்ல்ஸின் வியப்பு அதிகமாகி கொண்டே போயிட்டு. சரி, மலையில் இருக்கிற ஆதிவாசிகள் அந்த கருங்குரங்கு ரத்தத்தை எப்படி உரையாமல் கொண்டு விட்டு வர முடியுது? வைத்தியர் அந்த இறுக்கமான சூழ்நிலையிலும் புன்னகைத்தார். அதுக்கெல்லாம் வழி இருக்குது. ஊன் உருக்கிங்கிற ஒரு மூலிகை வேற கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி அதை ரத்தத்தில் கலந்துட்டா அந்த ரத்தம் 100 வருஷமானாலும் உறையாது, கெட்டும் போகாது. அதை பாட்டில் இருந்து எடுத்து உபயோகப்படுத்துறதுக்கு முந்தி இரும்பு சம்மந்தப்பட்டான ஒரு குச்சியில் நல்லா கலக்கிக்க வேண்டியது முக்கியம். இதெல்லாம் உங்களை மாதிரி படித்தவங்களால் நம்ப முடியாது என்று சொன்ன வைத்தியர் குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டார். துரைப்ப மேலே உங்களுக்கு என்ன சந்தேகம்? எதுக்காக நீங்கள் அதை விசாரணை பண்ணுறீங்க? சார்ல்ஸ் சில வினாடிகள் மௌனித்து விட்டு மெல்லிய குரல் சொன்னார். துரைப்ப 3 நாள் காணோம். ஆள் எங்கே போயிருக்காருன்னு தெரில. அவர் தங்கியிருந்த லாட்ஜ் அறையோட பூட்டை உடச்சி உள்ளே போய் பார்த்தபோது தண்ணீர் இல்லாத மண் கூஜாவுக்குள்ளே ரத்தக்கரை படிஞ்சு துணியும் ஒரு பேனா கத்தியும் இருந்தது. உடனே எங்களுக்கு ஒரு சந்தேகம், அந்த அறைக்குள்ளே வச்சு அவர் கொலை செய்யப்பட்டாரா இல்லை அவர் வேறு யாரையாவது கொலை பண்ணிட்டாரான்னு குழம்பிகிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த கருங்குரங்கு ரத்த விஷயம் குழப்பத்தை ஓரளவு தெளிவாக்கிச்சு. வைத்தியர் இப்போது பெரிதாக புன்னகைத்தார். துரையப்ப இங்கேருந்து வாங்கிட்டு போன கருங்குரங்கு ரத்தத்தை மூட்டு மேலே பூசிக்கிட்டு அந்த ரத்தம் படிஞ்ச கையை ஒரு பழைய துணியால் தொடச்சிருக்கலாம். பேனா கத்தி இருந்ததா சொன்னீங்க. ஏதாவது இரும்பு பொருளால் ரத்தத்தை கலக்கணுங்கிறதுனால அவர் பேனா கத்தியை உபயோகிக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு அப்படி தான் தோணுது என்று சார்ல்ஸ் வைத்தியரிடம் கேட்டார். அந்த குணசேகரனுக்கு வீடியோ கடை எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்க? பாண்டி பஜாரில். ஃபோன் நம்பர் தெரியுமா? இருங்க, அவர் ஒரு தடவை தன்னோட விசிட்டிங் கார்டை என்கிட்ட கொடுத்த மாதிரி ஞாபகம். சொன்னவர் எழுந்து மர பீரோவுக்கு போய் அதன் தலையில் கை வைத்து தேடி ஒரு சிறிய பாக்கெட் நோட்டை எடுத்து வந்தார். அந்த நோட்டை பிரித்து 2 நிமிஷ நேரத்துக்கு தேடி பார்த்து ஒரு பழைய விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்தார். இதில் கடையோட டெலிஃபோன் நம்பரும் வீட்டோட டெலிஃபோன் நம்பரும் இருக்குது. அந்த விசிட்டிங் கார்டை வாங்கி கொண்ட சார்ல்ஸ் வைத்தியரிடம் கேட்டார். குணசேகரன் இப்போ வீட்டில் தான் இருப்பாரா? ஆமாம், நீங்கள் வேணும்னா ஃபோன் பண்ணி பாருங்கள். வேண்டாம், நான் நேரில் போய் பார்த்துக்கிறேன். நீங்கள் கொடுத்த தகவல்களுக்கு ரொம்ப நன்றி. சார்ல்ஸ் விடை பெற்றுக்கொண்டு பைக்குக்கு வந்தார். 45 நிமிஷம் வேகமான பயணம். விசிட்டிங் கார்டில் இருந்து குணசேகரன் வீட்டை கண்டுபிடித்து விட்டு வீட்டுக்கு முன்பாய் பைக்கை நிறுத்தினார். காம்பவுண்ட் சுவர் பூராவும் போகன் வில்லாக்கள் நிறமாய் பூத்திருக்க உள்ளே ஒரு குட்டி பங்களா ரோஸ் நிற டிஸ்டம்பர் பூச்சில் குளித்து கொண்டிருந்தது. சார்ல்ஸ் வெறுமனே சாத்தியிருந்த காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போக போர்ட்டிகோவிலே ஒரு பெண் குரோட்டான் செடிகளுக்கு பூவாளியால் தண்ணீர் ஊற்றி கொண்டிருப்பது தெரிந்தது. சார்ல்ஸை பார்வையில் வாங்கியதும் பூவாளியில் தூரல் சட்டென்று நின்றது. அந்த பெண் பயமாய் கேட்டார். யார் வேணும்? வீட்டில் குணசேகர் இருக்காரா? இல்லையே. எங்கே போயிருக்காரு? வெளியூரில் ஒரு விஐபி மேரேஜ் வீடியோ கவரேஜ்
பண்ண போயிருக்காரு. இன்றைக்கி சாயந்தரம் வந்துடுவார். எதுக்காக அவரை பற்றி கேட்குறீங்க? ஒரு விசாரணைக்காக தான். அவர் எந்த ஊருக்கு போயிருக்காருன்னு சொல்ல முடியுமா? பாண்டிச்சேரி. நீங்கள் அவருக்கு என்ன ஆகணும்? நான் அவரோட சிஸ்டர். சார்ல்ஸ் அவளை நெருங்கி நின்றபடி மெல்லிய குரல் கேட்டான். துரையப்பன் எங்கே அடிக்கடி வருவாரா? துரையப்பனா? யார் அது? உன்னோட அண்ணனுக்கு வேண்டியவர். அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாதே. அந்த பெண் கண்களை விரித்து வியப்பாய் சொல்லி கொண்டிருக்கும் போதே உள்ளே இருந்து 60 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மாள் வெளிக்கிட்டாள். மல்லிகா, யாரோடு பேசிகிட்டு இருக்கம்மா? கேட்டுக்கொண்டே வந்தவள் இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் ஒரு வினாடி முகம் நிறம் தப்பி பதட்டமானான். என்ன மல்லிகா, போலீஸ் வந்திருக்காங்க? அண்ணனை கேட்டு வந்திருக்காருமா. யாரோ துரையப்பனா, அவர் இங்கே அடிக்கடி வருவாரான்னு கேட்குறாரு. சார்ல்ஸ் அந்த அம்மாளை நேரிட்டான். பயப்படாதீங்கம்மா, நான் ஒரு விசாரணைக்காக நான் வந்திருக்கேன். துரையப்பன் ஒருத்தர் கடந்த 3 நாளாக காணோம். அந்த துரையப்பன் உங்கள் மகன் குணசேகரனுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் சொன்னார், அதான் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். அந்த அம்மாள் இன்னமும் பதட்டமானான். அப்படி யாரையும் அவனுக்கு தெரியாத? அவனுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்கள் மகன் பாண்டிச்சேரியிலேருந்து என்றைக்கு சென்னை வர்றாரு? இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுவான். அவர் வந்தால் உடனே B4 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்கம்மா. சார்ல்ஸ் சொல்லிவிட்டு பைக்கை கிளப்பி கொண்டு போய்விட அம்மாவும் பெண்ணும் வீட்டுக்கு வேகமாக போனார்கள். பெண் மல்லிகா கதவை சாத்தி தாழ்பால் போட அம்மாக்கறி ஹாலை ஒட்டி இருந்த பக்கவாட்டு அறைக்குள் நுழைந்தாள். டே குணா, நீ சொன்ன மாதிரியே போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு வீட்டு வரைக்கும் வந்துட்டாங்கடா. தொடரும்.